வணக்கம் அன்பர்களே. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. ஓம் ஆதியோகி நமக. அன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஆதியோகியினுடைய புதிய பரிணாமத்திலே கூட்டு தியானம், கூட்டு பிரார்த்தனை, கூட்டாக சேர்ந்து இறைவனை நாம் வேண்டும் பொழுது அந்த செயலுக்கான ஆற்றலும் வேண்டுதலும் இறைவனை மிக விரைவாக சென்றடையும். கூட்டாக சேர்ந்து இறைவனிடம் நம் கோரிக்கைகளையும் நம்மளுடைய வேண்டுதலையும் வைக்கும்போது நிச்சயம் அதற்குண்டான பலாபலன்கள் 100% நமக்கு கிடைக்கும். வேண்டப்படுபவரும் வேண்டுதலும் இறைவனை நிச்சயம் சென்றடையும். கூட்டு பிரார்த்தனை என்பது நிச்சயம் நமக்கு நன்மை பயக்கும். அதன் அவசியத்தை இப்போது நாம் இந்த பதிவிலே காணலாம். கூட்டு பிரார்த்தனை என்பது ஒரு ஆன்மாவிற்காக மற்ற ஆன்மாக்கள் ஒன்றாக சேர்ந்து மற்ற ஆன்மாக்களின் நன்மைக்காக, அவருடைய பிரார்த்தனைக்காக, அவருடைய உடல்நலனுக்காக, அவருடைய தேவைக்காக இன்னொரு ஆன்மாக்கள் சேர்ந்து நல்ல உள்ளத்தோடு, நேர்மையோடு, கருணையோடு இறைவனிடம் நாம் கேட்கும்போது நிச்சயம் அந்த வேண்டுதலானது பலிதமாகும். இது 100% நடக்கக்கூடிய ஒன்றாகும். இதில் சிறிதும் அச்சப்பட தேவையில்லை, சந்தேகம் கொள்ள தேவையில்லை. கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளவு வலிமை உள்ளது. எனவே நாம் கூட்டு பிரார்த்தனை என்பது நிச்சயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். கூட்டு பிரார்த்தனையும் நம்முடைய ஆதியோகியினுடைய புதிய பரிணாமத்திலே கூட்டு பிரார்த்தனை என்பதும் கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய உன்னதமான செயலாகும். கூட்டு பிரார்த்தனை செய்வது என்பது நாம் 10 கட்டளைகளை வகுத்திருக்கிறோம். அந்த 10 கட்டளைகளை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அதற்குண்டான பதிவுகளையும் என்னென்ன கட்டளைகள் என்பதும் பின்வரும் பதிவுகளில் நாம் தெளிவாக போட்டிருக்கிறோம். அதையும் அன்பர்கள் காண வேண்டும். இந்த 10 கட்டளைகள் என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் இறைவனை பிரார்த்திக்கும் முன்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு நாம் கூட்டு பிரார்த்தனைக்கு தயாராக செயல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் அதை செயல்படுத்துவது உன்னதமான செயலாகும். மாலை 6:30 மணியிலிருந்து மாலை 7:15 மணிக்குள்ளாக இத்தகைய கூட்டு பிரார்த்தனையை நாம் முடிக்க வேண்டும். மணி என்பது முக்கியமான ஒன்றாகும். 6:30 மணியிலிருந்து 7:15க்குள்ளாக செய்வது ஒரு உன்னதமான செயலாகும். இத்தகைய கூட்டு பிரார்த்தனை நேரத்திலே நாம் ஒருவரது வீட்டிலோ அல்லது பொது வெளியிலோ நாம் கூட்டாக சேர்ந்து செய்யலாம். இத்தகைய கூட்டு பிரார்த்தனையின் போது நாம் பெரிதாக இறைவனுக்காக நாம் அதிகம் செலவிட தேவையில்லை. ஊதுவத்தியும் கல்கண்டும், சிறிது கல்கண்டும் பிரசாதமாக இனிப்பு பலகாரம் நாம் வைத்து நாம் கூட்டு பிரார்த்தனையை தொடர்ந்து செய்யலாம். இனிப்பு பலகாரம் மட்டுமே நாம் வைக்க வேண்டும். அதேபோல் பிரார்த்தனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கற்கண்டு அனைவருக்கும் நாம் கொடுத்து அவர்கள் உண்ண வேண்டும். ஏனென்றால் இனிப்போடு ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது அந்த செயலானது நிச்சயம் நல்ல பலனையே தரும், இனிப்பான செயலையே தரும். ஊதுவத்தி, கல்கண்டு, இனிப்பு பலகாரம் ஏதேனும் ஒரு வகையை நாம் வைத்து கொள்ளலாம். அவ்வாறு வைத்து ஊதுவத்தி ஏற்றி வைத்து நாம் ஆதியோகியை இருக்கரம் நோக்கி அனைவரும் நாம் பிரார்த்தனை செய்யும்போது நிச்சயம் அந்த கூட்டு பலனுக்கான நற்பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த கூட்டு பிரார்த்தனையை முன்னிருந்து வழிநடத்துபவர், நான் ஏற்கனவே கூறியது போல கருப்பு நிற ஆடை என்பதும் கட்டாயமாகிறது. அதேபோல் கலந்து கொள்பவர்களும் கருப்பு நிற ஆடை அணிந்து கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்வது என்பது உசித்தமான நல்ல செயலாகும். அவர்களும் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தால் நல்ல பலன்களை நாம் நிச்சயம் காணலாம். கருப்பு நிற ஆடையினுடைய மகத்துவத்தை உணர்வுபூர்வமாக அணிந்து அதன் பிறகு நீங்கள் இறைவனிடம் வேண்டுதலை வைத்து
அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அதனுடைய மகத்துவத்தை உணர்வீர்கள். ஆரம்பத்தில் எதுவும் விளங்காது நமக்கு. அதை அனுபவிக்கும் போது வாழ்க்கையில் நல்ல செயல்கள், நல்ல வேண்டுதல்கள், நல்ல பிரார்த்தனையின் மூலம் இறைவன் நமக்கு வேண்டியதை கிடைக்கும்போது நிச்சயம் இந்த கருப்பு ஆடையினுடைய மகத்துவத்தை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். கருப்பு ஆடை அணிந்து கொள்வது என்பது நாம் ஏற்கனவே கூறியது போல மற்ற தீய சக்திகளிலிருந்து நம்மை காத்து நம்மளுடைய ஆத்மாவாகிய இறைவனை சென்றடைவதற்கும், நல்ல ஆத்மாக்கள், நல்ல உள்ளங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்வதற்கும், கூட்டு பிரார்த்தனையின் மகத்துவம் மேன்மேலும் வலுவடைவதற்கும் நிச்சயம் இது வலு சேர்க்கும். எனவே கூட்டு பிரார்த்தனையை வழிநடத்துபவரும் கலந்து கொள்பவர்களும் கருப்பு உடை அணிந்திருந்தால் மிகவும் உசித்தமான செயலாகும். அது நற்பலனையே, சுபிக்ஷமான நற்பலனையே தரும். இதையும் நீங்கள் நம்பலாம். அதேபோல் கூட்டு பிரார்த்தனையை மாலை 6:30 மணிக்கு அதுக்கு முன்பாகன்றது 6:30 மணிக்கு ஆரம்பித்து 7:15 மணிக்குள்ளாக முடிப்பது என்பதும் சுபிக்ஷமான செயலாகும். அதன் பிறகு பிரார்த்தனையை முடித்த பிறகு அவரவர் வேண்டுதல்களையும் தனிப்பட்ட முறையில் அவருடைய பெயர்களை நாம் கேட்டு அவர்களுடைய வேண்டுதல்களையும் என்ன குறைகளையும் நாம் ஆதியோகியிடம் இருக்கரம் மேலே உயர்த்தி நாம் வேண்டுதலை வைத்து அந்த பிரார்த்தனையை நாம் நிறைவு செய்யலாம். அவ்வாறு நிறைவு செய்யும்போது ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் பிரபஞ்ச சக்தியோடு ஆதியோகியோடு நம் வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயம் அந்த பலனானது கூட்டு பிரார்த்தனையின் மூலம் மகத்துவத்தை பெற்று நமக்கு நற்பலனையே செய்யும். அதேபோல் இந்த கூட்டு பிரார்த்தனையின் இறுதியில் நாம் வைத்துள்ள இனிப்பு பலகாரத்தையும் நாம் அனைவருக்கும் உண்ண கொடுக்க வேண்டும். மேலும் அதன் பிறகு சாப்பிட உணவு வகைகள் கொடுக்கலாம். அது கட்டாயம் இல்லை. இனிப்பு பலகாரம் என்பதை கொடுத்தாலே மகிழ்ச்சியான ஒரு செயலாகும். இனிப்பு பலகாரம் கொடுப்பது மட்டுமே சாலச் சிறந்தது. மேற்கொண்டு அவரவர் விருப்பத்திற்கு உணவு பரிமாறுவது என்பது அவர்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் அது கட்டாயம் இல்லை. நாம் ஏற்கனவே கூறியது போல ஊதுவத்தியும் கற்கண்டு இனிப்பு பலகாரம் ஏதேனும் ஒரு வகையை வைத்தால் அதை நாம் இறைவனுக்கு வைத்து பூஜித்தாலே, கூட்டு பிரார்த்தனை செய்தாலே அதுவே சுபிக்ஷமாக இருக்கும். இவ்வாறு செய்யும்போது நிச்சயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நல்ல பலன்களையும் நல்ல மகத்துவத்தையும் பெறும். அதேபோல் நேர்மையோடும் கருணையோடும் அன்புள்ளத்தோடும் இறைவனிடம் நாம் கூட்டாக வைக்கும் நம்முடைய செயலானது நிச்சயம் 100% நற்பலனை சென்றடையும். எனவே இந்த நேரத்திலே நாம் அதற்காக பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றி கூறுவோம். நன்றி, வணக்கம்.